ட்ராமா தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 28 எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம கோன் இந்த வின்னை எப்படியாவது பிளான் பண்ணி பிடிச்சிடணுன்ட்டு பிளான் பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அவன் என்ன பண்ணிடுறான்னா, நம்ம ரோசானாவை சுட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். அதுவும் கோன் அம்மாவை கூட்டிகிட்டே போயிருப்பான். அவங்களும் இவனை காரை ட்ரைவ் பண்ண விடாத ஆக்சிடெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நம்ம ரோசானாவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோன் அம்மா கண்ணை முழிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ரோசானா இன்னும் கண்ணை முழிக்கல. புல்லட் எடுத்துட்டாங்க. ஆனால் ரொம்ப சீரியஸான கட்டத்தில் இருப்பாங்க. அதனால் ஐசியூவில் இருப்பாங்க. இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே ரோஸ் அம்மாவுக்கும் தெரிஞ்சு அவங்களும் ரோஸை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க பேங்காக்ல இருந்து. அதே போல் கோன் அப்பாவும் சரியாயிடுறாரு. அவரும் ரோஸ் இங்கே காணோன்னு கேட்டுட்டு இருக்க. அவர்கிட்டையும் இல்லை, அவளுக்கு இந்த மாதிரி வின் ஷூட் பண்ணிட்டான், அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், இப்போ ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா. இந்த எபிசோடில் கோன் அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவருக்கு பெட்ஷீட்லாம் போட்டு மூடி விட்டுட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம யூயாங் வந்துட்டு கோன் ரோஸ் கண் முழிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெட்ஷீட்டை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. இவங்களுக்கா ஒன்றும் புரியல, ஷாக் ஆயிடுறாங்க ரெண்டு பேருமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே. நம்ம ரோஸ் அவங்க அம்மாவை ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்காங்க இல்லையா, ரொம்ப அவங்கக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் உங்கள் கையால் சாப்பிட்ணும், நீங்கள் எனக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் தம்பி அதுக்கு மேலே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற கோனுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. அது இல்லாத நம்ம ரோஸும் கண்ணு முழிச்சிட்டாங்கள, ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இவங்க இந்த மாதிரி சின்ன குழந்த மாதிரி அவங்க தம்பிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நடந்துக்கிறத பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் சிரிப்பே வந்துடுது. அதுக்கப்புறம் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரா. இங்கே இந்த வின் காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் காலையில் வரைக்குமே நடந்து போய்கிட்டே இருக்கான். எங்கே போகிறானே அவனுக்கே தெரியலையாட்டுக்கு. ரொம்ப மயக்கம் வர மாதிரிலாம் இருக்குது அவனுக்கு. அந்த சமயத்தில் வின் பணம் கொடுத்து கொலை பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஆளுங்களும் அதே காட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகத்தில் டார்ச் அடித்து பார்த்துட்டு நீ யாருடான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வின்னு தெரியுது. பாஸ் நீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறானுங்க. இவன் இங்கே வந்த உடனே அவனுங்க என்ன நினச்சிக்கிறானுங்கன்னா, பணம் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு, பணம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனே பெரிய பிரச்சனையாயிடுச்சுடா, என்னை இப்போ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி பணம்லாம் எடுத்துகிட்டு வர முடியும்ன்ட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறானுங்க. இவன் என்ன கேட்குறான்னா, நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன், என்னை இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீங்களே போலீஸ்லேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட எப்படி பாஸ் காசு இருக்குன்னு கேட்குறதுக்கு. அதான் மேற்கல்ல அவள் எனக்கு தருவா, அவகிட்டேருந்து வாங்கி தரேன்னு சொல்லவும் அவனுங்களும் ஒத்துக்கிறானுங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ரோஸை ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ரோஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அக்கா நீ போய் சரண்டர்லாம் ஆக வேணாம், நாங்கள் கோன்கிட்ட பேசுகிறோன்னு சொல்கிறான். ஆனால் ரோஸ் இருந்துட்டு இல்லை வேண்டாம், என்னால் நம்ம கோனும் அவங்க அப்பாவும் செத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, அதனால் நான் கண்டிப்பாக போலீஸில் சரண்டர் தான் ஆக போகிறேன், அதனால் நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் அவங்க அம்மாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அவங்க கேட்கல. இல்லைம்மா வேண்டாம், எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா என்னால் உங்களை இனிமேல் பார்த்துக்கவே முடியாதும்மா, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத, நீங்களே உங்களை நீங்களே பார்த்துக்கணும், என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் இப்போ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்க, இப்போ நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் கோனும் அங்கே வந்துடுறாரு. இவங்க அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்துடுறாரு. பக்கத்தில் வந்த உடனே ரோஸை இந்த மாதிரி நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி ஐசியூலேருந்து சொல்லியிருக்காங்க. சொல்ல அவங்க அம்மாவும் ஆமாம் டாக்டர் இப்போ தான் சொன்னார், எங்களை நார்மல் வார்டுக்கு ரோஸை ஷிஃப்ட் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. ரோஸ் தம்பியும் இருக்கா, நான் போயிட்டு அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போயிடுறான். இங்கே நம்ம ரோஸும் அழுதுகிட்டு இருக்காங்க, வெளியே போன அவங்க அம்மாவும் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் ராட்கிட்டையும் ராட் நம்ம வீடை வித்தாவது எப்படியாவது நம்ம அக்காவை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனும் சரிம்மா நம்ம அதை பண்ணலான்னு சொல்லி அவங்களையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இங்கே உள்ள நம்ம கோன் அவங்கள சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாரு. படுன்ட்டு காலெல்லாம் தூக்கி மேலே படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விடுவாரா. இல்லை வேண்டாம் நானே போத்திக்கிறேன், எதுக்கு நீங்கள் தேவையில்லாத கஷ்டப்படுறீங்கிறதுக்கு. இல்லை நீ இப்போ ரொம்ப அடிபட்டிருக்க, உன்னாலலாம் எதுவும் செய்ய முடியாது, நான் உனக்கு செய்கிறேன், எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் போலீஸ்கார ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறாரு. கோன் நம்ம ரோஸை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு
அங்கே செவுத்துல தட்டுவாரா? ஆனா நம்ம ரோஸைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வேகமா தட்டவும் தான் திரும்பி பார்த்துட்டு, "ஏய் நீயா? என்னத்துக்கு இங்க வந்தேன்னு?" கேட்கறதுக்கு, "நான் ரோஸ விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், "ஓ! அப்படியா? சரி விசாரிச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே சோஃபா இருக்கும். அந்த சோஃபால உட்காந்துக்கிறாரு. கோன் இப்படி பண்றத பார்த்துட்டு நம்ம ரோஸும், அந்த போலீஸ்காரரும் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அதுக்கப்புறம் சரி, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டு, என் ஃப்ரெண்டு கொஞ்சம் வாவேன், நான் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. போலீஸ் ஃப்ரெண்டு வெளியே கூட்டிட்டு வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த கேஸை நம்ம ரோஸ் ஃபேஸ் பண்ணியே ஆகணுமான்னு கேட்குறாரு. அதுக்கு போலீஸ்காரரும், ஆமாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த பொண்ணு உன்னையும் உங்கள் அப்பாவையும் ஏமாத்தியிருக்காங்க இல்லையா? உங்கள் 2 பேத்துக்கு இவ்வளோ தூரம் ப்ராப்ளம் வந்ததுக்கு காரணமே அவங்க தானே. கண்டிப்பாக அவங்க இந்த கேஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாத சொத்து பத்திரத்துலலாம் சிக்னேச்சரும் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா? அதனால ரொம்ப பெரிய பிரச்சனை தான் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு அப்பாவுக்கு அவள் ஒன்றுமே பண்ணதில்லடா. அவள் நல்லபடியாக தான் எங்ககிட்ட நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு, சரி உங்ககிட்ட அவள் நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும் கூட இந்த கேஸில் வந்து அந்த பொண்ணு தானே இருக்கா. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு வேளை மட்டும் பண்ணலாம். வேணா வின்க்கு எதிராக இந்த பொண்ணு சாட்சி சொல்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான்னா வேணா நம்ம அவ மேலே சார்ஜ் எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. அந்த பொண்ணு உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கலல்ல. இந்த வின் தானே பண்ணேன்னா அதனால இந்த பொண்ணு இப்படி சாட்சி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணான்னா வேணா நம்ம ஃபர்தராக வேறு எதுவும் ஸ்டெப் எடுக்கணும்னா ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே கோனும் யோசிக்க ஆரம்பிக்க, போலீஸ்காரருக்கு நல்லாவே புரிஞ்சு போகுது. நம்ம ஃப்ரெண்டு காதல் பைத்தியத்தில் முத்தி போயிட்டான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் நான் சரி விசாரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக போய்கிட்டு இருப்பாரு ரோஸோடைய ரூமுக்கு. இவர் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு கோன். ஏய் எதுக்காக இங்கே என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க? நீ போ, நான் போய் விசாரிச்சுக்கிறேன், நீ போன்னு சொன்னாலும், இல்லை இல்லை நீ இந்த சைடு போகாத, இந்த சைடு ரோஸ் அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சால் மனசு ரொம்ப கஷ்டப்படும், இந்த சைடு போன்னு சொல்லிட்டு மாமியாரே போய் காப்பாற்ற பார்க்குறாரு. அவங்க இருந்தால் என்ன, நான் அவளை என்ன பிடிச்சி ஜெயிலே போட போகிறேன், ஜஸ்ட் கொஸ்டின் தானே கேட்க போகிறேன், எதுக்காக நீ பின்னாடியே வந்துட்டு இருக்க, நீ போனாலும் இல்லை இல்லை நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. பின்னாடியே நம்ம லாயர் ஓடி வந்துட்டு ஒரு வீடியோ கிளிப்பையும் காட்டுறான். அதை பார்த்துட்டு இது எப்படியும் வாடி தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன வீடியோவோ காட்டினான்னு தெரியல. உள்ளே போன போலீஸ்காரரும் அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே வெளியா ராட் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த வாடி அங்கே வந்துடுறா. வாடி வந்துட்டு நீங்கள் தான் ரோசானாவோட ரிலேட்டிவான்னு கேட்குறதுக்கு ராட் இருந்துட்டு, ஆமாம் நான் அவங்களுடைய தம்பி தான் சொல்கிறதுக்கு, அப்போனா இவங்க அவள் அம்மா அப்படி தானே, எப்படி ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கீங்க, உன் சிஸ்டரால் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, கோனுக்கு உயிருக்கு கூட ஆபத்தாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ராட்டும் எழுந்துருச்சு. எங்கள் அக்காவை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு யார், நீங்கள் யாருன்னு கேட்க, நான் தான் வாடி கோனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, உங்கள் அக்கா எங்கள் பொண்ணு மோனை அந்த வின்னோடு சேர்ந்து கொன்னுட்டு அவளை மாதிரியே எங்கள் வீட்டுக்கு நடிக்கிறதுக்காக வந்திருக்கா, அவள் ஒரு மோசமான பொண்ணுங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கவும், ரோஸ் அம்மாவை எழுந்திரிச்சிட்டு, நீங்கள் சொல்கிறது தப்பு, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, அவள் யாரையும் கொல்லலாம் பண்ண மாட்டா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்களா. ஏன்னா உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணா, அவளும் அவள் பாஸும் சேர்ந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கோனையும் அவங்க அப்பாவையும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அவள் நல்ல பொண்ணா, அவளால் இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சே நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளே கோன் வந்துட்டு, வாடி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா இந்த மாதிரிலாம் இவங்ககிட்ட பேசாதன்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு, நான் பேசுவேன், நான் உண்மையை தானே சொல்கிறேன், அவங்க மக தானே இவ்வளோ தூரம் பண்ணுனா, அவளால் தானே உனக்கு உயிருக்கு ஆபத்தாச்சு, அதனால நான் பேசி தான் ஆவாம்பலா, வாடி ஸ்டாப் பண்ணு போதும் வா என் கூடன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறான். தனியாக இழுத்துட்டு வந்து சத்தம் போட ஆரம்பிக்கவும் அவளுக்கும் செம்ம கோபமாயிடுது. நீ எதுக்காக இந்த மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளால் தானே உனக்கும் மாஸ்டருக்கும் அடிபட்டுருச்சு, நீங்கள் 2 பேரும் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அவள் தானே, உங்களை எவ்வளோ தூரம் ஏமாத்திட்டா, அதுலேயும் அப்பாவை தானே ரொம்ப ஏமாத்தினா அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிக்கவும், இங்கே பாரு இது என் ஃபேமிலி மேட்டர், நீ தேவையில்லாத அதில் அதிகமாக மூக்கு நுழைக்காத, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இதை நீ தானே பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காட்டுறாரு. அதில் வீடியோவில் என்ன வருதுன்னா, இவ டிவி நியூஸ்க்கெலாம் சொல்லி வச்சுருந்துருப்பாளாட்டுக்கு, நேற்று அட்டாக் நடந்துச்சு, இந்த மாதிரி பெரிய பணக்காரர் கோன் அவங்க வீட்டில் வந்து அவங்க கோனை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் கோனுடைய தங்கச்சி புருஷனும் கோனுடைய தங்கச்சிங்கிற பேரில் அந்த பொண்ணு கோன் தங்கச்சியும் கூட கிடையாது, கோனுக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏமாத்திருக்கா அப்படின்ட்டுலாம் நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு. அதை அவன் வாங்கி பார்த்துட்டு இப்போ நல்லாவே அவன் மாட்டிக்கிட்டால, எல்லா மக்களும் இதை பற்றி தான் இனிமேல் பேசுவாங்க, எங்கே போனாலும் அவளை பற்றி தான் பேசுவாங்க, நான் நல்ல வேலை தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா,
நீ தேவையில்லாத எங்கள் பிரச்சனையை நீ பெருசாக்கிக்கிட்டே இருக்கேவாடி, தேவையில்லாத வேலைலாம் செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன கொன்னு சொல்கிற? நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். ஓ மேலே உள்ள அக்கறையால் தான். நீ வேணா அந்த பொண்ணை மன்னிச்சிடலாம், ஆனால் என்னால் முடியாது. நீ நல்ல பையன், அதனால் நீ அவளை மன்னிச்சிடுற. அவள் உனக்கு இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு நான் அவளை ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருப்பா. கோனுக்கு செம்ம கோவமாயிடுது. இந்த மாதிரி வேலை இனிமேல் நீ பண்ணனா, இனிமேல் என்கிட்ட பேசாத, என் முகத்தில் வந்து முழிக்காதுன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போயிடுறான். இந்த மேவை பெயிலில் விட்டுருப்பாங்களாட்டுக்கு அவள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கா. வின் அவளுக்கு கால் பண்ணி, மே உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கன்னான்னு கேட்குறான். ஆமாம், என்னை கூட்டிகிட்டு தான் போனாங்க. என்ன சொன்னேன், எல்லா உண்மையும் சொல்லிட்டியாங்கிறதுக்கு நானே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? போலீஸ் எல்லா எவிடன்ஸும் என் கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்ண வேலை எல்லாத்துக்குமே அவங்க எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், இந்த கோன் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் இவ்வளோ பெரிய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கிறான்னு சொல்லி அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பணம் அனுப்பிட முடியுமான்னு கேட்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறா. ஏன் உன்னை போலீஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? ஆமாம், போலீஸ் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணுறேன், உனக்கு பணம் அனுப்பிடுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிடுறா. நம்ம ரோஸ் இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்களே, அதனால் அவங்க அம்மா கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரிசப்ஷனில் தான், அந்த ஹாஸ்பிட்டல்லே ரிசப்ஷனில் தான் உட்காந்துருப்பாங்க ஹாலில். அந்த சமயத்தில் 2 பொண்ணுங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, மோன்னு சொல்லிட்டு நடிக்க வந்திருந்தால இவளால் தான் கோனுக்கு அடிபட்டுருச்சு, அந்த பணக்கார குடும்பத்துக்கே இவளால் தான் பெரிய பிரச்சனையாயிடுச்சுன்னெலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா ரோஸை பார்த்துட்டு. அதனால் ரோசமாக இருந்துட்டு, நம்ம இங்கே இருக்க வேண்டாமா, நம்ம உள்ளே போயிடலாம், இதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணுங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, விடவே இல்லை. அந்த சமயத்தில் கோன் அப்பாவும் அவங்க அம்மாவும் அந்த சைடு வராங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியும்? அதனால் நம்ம ரோஸ் போன வழியே பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வின்னுடைய அடியாட்கள்னு வச்சிடலாம், அடியாட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தானே கொலை பண்ணுறதுக்காகலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்களுடைய ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிருது. அதை அந்த போலீஸ் ஃப்ரெண்டு கோன்கிட்ட காட்டிட்டு, இதில் ஒருத்தன் தான் கோயிலில் அன்னைக்கு நம்ம ரோஸ் கிட்ட பேசியிருக்கான், அதை வாடி பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸை காட்ட, கோனும் அந்த ஃபோட்டோஸை வாங்கிட்டு இவனை தான் வாடி ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்திருந்தா எங்கள் வீட்டுக்கு, ரோஸை காட்டி கொடுக்கறதுக்காக அவனும் வந்திருந்தான். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்லிட்டான்னா, மாற்றி சொல்லிட்டான், இவன் ரோஸ் இல்லைன்னு சொல்லிட்டான். ஏன்னே தெரியலங்கிறதுக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் வின்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வின் சொல்கிற வேலையெல்லாம் இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு உன்னை கொல்ல வந்ததும் இவங்க 2 பேரும் தான். இவனுங்களை பிடிச்சாவே வின்னை பிடிச்சிடலான்னு சொல்லவும், அப்போ தான் கோனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. நம்ம மேக்கிட்ட இந்த வின் பணம் கேட்டிருந்தா இல்லையா, அந்த பொண்ணும் யார்கிட்டே கேட்டு பார்க்குறா. பிஸ்னஸ்மேன், ஃப்ரெண்டு, அவளுக்கு தெரிஞ்ச ஆளுங்க எல்லாருக்கிட்டே கேட்டு பார்க்குறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்ட்டு. ஆனால் அவங்க யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ இவளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தானே வந்தா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது இல்லாத இவங்க பண்ண ஃப்ராட் தானே எல்லாத்தையும் வாடி ப்ரெஸ்க்கும் கொடுத்துட்டா இல்லையா, அதனால எல்லாருமே அப்படியே கலண்டுட்டு போகிறாங்க. இல்லை, என்னாலலாம் கொடுக்க முடியாது, நாங்களாம் பிரச்சனையில் மாட்டிக்க முடியாது, நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு யாருமே பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவகிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை மட்டும் அவள் எடுத்துக்கிட்டு வின்க்கு கால் பண்ணிடுறா. வின்க்கு கால் பண்ணி, என்கிட்ட இவ்வளோ கொஞ்சம் பணம் தான் இருக்குன்னு சொல்ல, நீ யார்கிட்டயாவது கேட்க வேண்டியது ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்கலாம்ல, அவங்க பணம் கொடுப்பாங்களே, ஹெல்ப் பண்ணுவாங்களேன்னு கேட்குறதுக்கு அது எப்படி செய்வாங்க? நம்ம பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, யாருமே பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஆனால் போலீஸ் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், எப்படியாவது மறைஞ்சி வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு, ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது, நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான். நான் என்ன சொல்கிறேன்னா, அதேபடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு பணம் கிடச்சிரும்னு சொல்லிட்டு இவன் ஏதோ பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கான். புக்கெட்டில் நம்ம ரோஸ்க்கும் உடம்பு சரியாயிடுச்சு, அவங்க டிஸ்சார்ஜும் ஆகிடுறாங்க. அதனால் கவுண்டரில் வந்துட்டு எவ்வளோ பணம் ஆச்சு, எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு பணம் எல்லாம் ஃபுல்லாக கட்டியாச்சே, கோன் தான் கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோஸ் தம்பி இருந்துக்கிட்டு, அக்கா நீ கோன்கிட்ட அவனுடைய அக்கௌண்ட் நம்பர் வாங்க, நம்ம அவருக்கு அங்கே சென்ட் பண்ணிடலாம் நம்ம பணத்தை, ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்ல, இல்லை அவன் இப்போ பிஸியாக இருப்பான், எங்கே இருப்பான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாயர்கிட்ட, சரி நான் லாயருக்கு கால் பண்ணுறேன், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பாங்களே, அவங்க அம்மா இருந்துட்டு, இல்லைப்பா கோன் அப்பா இங்கே ஹாஸ்பிட்டலில் தானே அட்மிட் பண்ணியிருக்காங்க, கோன் எப்படி ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான், நீ கோனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படிங்க. அவங்க பயந்து போயிடுறாங்க.
இல்லைம்மா, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? நம்ம பண்ணது என்னவோ தப்பு தான். ஆனா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அவங்ககிட்ட பணமும் அனுப்பி ஆகணும்லம்மா. உன்னை இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டாங்கல்ல. கோனையாவது கால் பண்ணி கூப்பிடு. அவங்ககிட்ட பேசலான்னு சொல்ல, அவங்களும் கோனுக்கு கால் பண்ணிட்டு எங்கே இருக்கேன்னு கேட்க, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. பின்னாடியே தான் அலைஞ்சிட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் கோன்கிட்ட வந்துட்டு, எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விடுங்களேன். நீங்கள் எனக்காக ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் பே பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப அனுப்பி விடுறேன். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உனக்கு அடிப்பட்டதுக்கு நானும் தான் காரணம். அதனால் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நான் கேர்ஃபுல்லாக இல்லாததால தானே உனக்கு அடிபட்டுருச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லுவாரா? எனக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க. இனிமேலாவது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நானே எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு, நான் இங்கேருந்து போகணும்னு சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து பேங்க்காக போக போகிறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லுவாங்களா? கோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளேயா, நம்ம ரோஸுக்கு கோன் அம்மாவுக்கு ஒரு செயின் கொடுத்துருப்பார் இல்லையா, ஜிபிஎஸ் வச்ச செயின், அந்த செயினை எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் கோன் வாங்கிக்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டு இருப்பாரா? அவர் கையை பிடிச்சு கொடுத்துட்டு கிளம்ப போக அவங்க கையை டக்குன்னு பிடிச்சிக்கிறாரு. எங்கே போகிற? இன்னும் முடியல, இந்த கேஸ் இன்னும் முடியல, உனக்கு இன்னும் டேஞ்சர் இருக்குது. அந்த பைத்தியக்காரன் இன்னமும் வெளியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கான். அவனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அதான் போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பிடிச்சிருவாங்க. அதனால நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. நம்ம ரோஸ் கோன் சொல்ல கேட்காம அவங்க பாட்டுக்கு பேங்காக்கு கிளம்பிட்டாங்க. இந்த வின்னும் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை இன்னும் போலீஸ் பிடிக்கல. அவனால் நம்ம ரோஸ்க்கு எதுவும் ஆபத்து வருமா, கோன் என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.